காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்கள் இல்லத்திற்கு மகிழ்வான செய்தி கிடைக்க வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 57. ஏழ்மை முழுவதுமாக விலக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ஐயன் அளந்த படியிரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே. தாயே, ஏகாம்பரநாதர் வழங்கிய 2 நாழிகை நெல்லை கொண்டு இந்த அண்டமெல்லாம் உய்யும்படி காமாட்சி என்னும் பெயருடன் அறம் செய்யும் உன்னை புகழ்ந்து போற்றுகிறேன். அதே சமயம் ஒருவனிடம் சென்று பொய்யும் மெய்யும் கூறி அவர்கள் மகிழும்படி என்னை பாடும்படி வைத்தது ஏன்? இதுவா உன் அருளின் எல்லை? ஏழ்மை விலக வேண்டும் என்றால் பொய் சொல்லாமல் இருங்கள். கூடிய வரையிலும் பொய் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். புறம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். புறம் பேசுவது என்றால் ஒருவர் இல்லாதபோது அவர்களை பற்றி குறை சொல்வது. பொய் சொல்லாமலும் புறம் பேசாமலும் இருந்தால் ஏழ்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும். மேலும் இடைவெளி இல்லாமல் உழைத்து கொண்டே இருங்கள். அந்த உழைப்பினையும் நுட்பமான உழைப்பாக மாற்றுங்கள். ஆம், ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க், அதுதான் ஏழ்மையை விலகச் செய்யும். உங்கள் அனைவருக்கும் ஏழ்மை விலகவும் செல்வம் பெருகவும் காத்தாயி அம்மன் அருள்மழை பொழியட்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.